உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீயும் தேவியும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல எங்களுக்கு என்ன வேலை? நாங்க எதுக்காக இங்க இருக்கணும்? ஆமா சூரிய மாமா, தேவியோட எதிர்காலத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நாங்க இங்க இருக்கிறத விட யூஎஸ் போனாதான் குழந்தையோட எதிர்காலமும் பிரைட்டா இருக்கும். நான் தேவிமாவை அமெரிக்கால நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க போறேன். 3 வருஷம் அமெரிக்கால இருந்துட்டு வந்தா தேவியோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். சூர்யா, நான் அமெரிக்காக்குலாம் வர மாட்டேன். துர்காமா விட்டுட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். என்ன மாப்ள, இப்ப என்ன பண்ண போற? இங்க பாரு தேவிமா, மற்ற விஷயங்கள் மாதிரி நீ இதுல அடம் பிடிக்க கூடாது. இது என்னோட முடிவு. நம்ம கண்டிப்பா அமெரிக்கா போறோம், சரியா? சூரிய மாமா, தயவு செஞ்சு உங்க முடிவு கொஞ்சம் மாத்திக்கங்களேன் ப்ளீஸ். ஆமா சூர்யா, நம்ம கிட்ட இருக்கிற பணமே போதுமே. இன்னும் நீ வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணுமா என்ன? சூர்யா ஒன்னும் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகல. குழந்தையோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் வெளிநாட்டுக்கு போகணும்னு முடிவு எடுத்திருக்கான். ஐயோ ஐயோ, இது கூட உங்களுக்கு புரியல பாருங்க. சூர்யா நினைக்கிற மாதிரி தேவி அமெரிக்கால இருக்கிற ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கும்போது அவளோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆமா 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 ஆமா, 3 வருஷம் கழிச்சு நம்ம தேவி திரும்பி வரும் பொழுது இங்கிலீஷ்ல அப்படியே பொல 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 கொட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா எடுத்திருக்கிற இந்த முடிவு நல்ல முடிவுதான். இதனால தேவியோட எதிர்காலம் சூர்யா சொன்ன மாதிரி ரொம்ப பிரைட்டா இருக்கும். சார், அப்புறம் தேவிமாவோட வேற டீட்டெயில்ஸ் வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேவிமா, தேவிமா எங்க? தேவிமா, தேவிமா மேல போயிருப்பான்னு நினைக்கிறேன். தேவிமா, மாமா மாமா, தேவி மேலலாம் ஒண்ணு இருக்க மாட்டா, துர்கா வீட்டுல தான் இருப்பா. இப்ப திடீர்னு எதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கீங்க? இங்க பார், அது என்னோட பர்சனல். எனக்கு என் குழந்தையோட ஃபியூச்சர் தான் முக்கியம். ஆமா, எங்க குடும்ப விஷயத்துல நீ எதுக்காக மூக்க நுழைக்கிற? ஆமா ஆமா ஆமா, நீ ஏன் மூக்க நுழைக்கிற? நான் தான் துர்காமாட்ட சூர்யா கிட்ட வந்து பேசுங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். அவங்க போலீஸ் இல்ல, குழந்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்குது. அதான் என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்காங்க. மாப்ள, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். தேவியோட எதிர்காலத்துக்காகன்னு சொல்லி நீங்க யூஎஸ் போறேன்னு சொல்றது பொய். என்னாலதான் நீங்க இங்க இருந்து போகணும்னு முடிவெடுத்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட நேத்து என் மனசுல இருக்கிற காதல நேருக்கு நேரா சொன்னதுனாலயா நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கீங்க? ஓ, அது வேறயா? குத்துவேன். ஏன் மேல இருக்கிற கோவத்துல எதுக்காக குழந்தைய தண்டிக்கிறீங்க? இப்பதான் காட்சி சூடு பிடிக்குது பாடா. இங்க பார், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உனக்கு பயந்து இந்த முடிவெல்லாம் எடுக்கல. எனக்கு என் குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம். அபிஷியலாவும் பர்சனலாவும் எனக்கு யூஎஸ் போறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க இப்படி ஒரு முடிவெடுக்க நான் தான் காரணம். நான் உங்ககிட்ட நேத்து என் காதல சொன்னதுதான் காரணம். ஓகே, நேத்து நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். இனிமே நான் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன். இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்க எதிரில வர மாட்டேன். அவ்வளோ ஏன், எதிரில இருக்கிற வெயிட்ட காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுறேன். அப்பாடா, போய் தொலை. ப்ளீஸ் உங்க முடிவை மாத்திக்கோங்க. தேவியை யுஎஸ் கூட்டிட்டு போகாதீங்க.
குழந்தை ஏங்கி போயிடுவா. குழந்தைய பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்கிறதாவே இல்ல. நான் என் குழந்தையை கூட்டிட்டு யூஎஸ் போக தான் போறேன். மாப்பிள்ள ஸ்டெடியா நிக்கிறான். பிடிவாதம் பிடிக்காதீங்க. குழந்தை மனச கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுலயே அந்த குழந்தைக்கு இவ்ளோ பெரிய மன கஷ்டத்தை கொடுக்கணுமா? அது அந்த குழந்தையால தாங்கிக்க முடியுமா? என் குழந்தைய பத்தி நீ கவலைப்பட தேவையே இல்லை. என் குழந்தையால என்ன பண்ண முடியும் என்ன முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத. அப்பாடா. துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி இனிமே இந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. நான் உங்களை விட்டுட்டு சூர்யா கூட அமெரிக்காக்கு போக மாட்டேன். குழந்தைய பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்கிறதாவே இல்லை. நான் என் குழந்தையை கூட்டிட்டு யூஎஸ் போக தான் போறேன். மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். உங்களை மாதிரி நானும் தேவிய நல்லா பாத்துக்கணும். குழந்தை தேவிய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாம பாத்துக்கோங்க. அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுமா. அது ஏன்னே தெரியல. ஆனமலையில ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருந்தனா எதுக்காக அமைச்சர் பிரச்சனையை கையில எடுக்கணும்? ப்ரமோஷன் கிடைச்சு டிரான்ஸ்பர் ஆகி ஏன் இந்த ஊருக்கு வரணும்? அதுவும் இந்த குழந்தை வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கே ஏன் வரணும்? நான் ஏன் அந்த குழந்தைய பார்க்கணும் பழகணும்? எதுக்காக அந்த குழந்தை மேல அவ்வளவு பாசம் வைக்கணும்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. துர்கா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.